வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தொலைபேசி மூலம் தருகிறார் நமது வேலூர் செய்தியாளர் காண்டீபன். காண்டீபன், இந்த விபத்து எங்கே எப்போது நடந்தது, அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது இந்த விபத்து பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை அருகே இருக்கக்கூடிய, அதாவது பச்சூர் அருகே வேட்டம்பட்டுன்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில இன்னைக்கு காலையில் அதிகாலை 4:35 மணிக்கு இந்த விபத்து ஏற்படுது. கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் இந்த 4:35க்கு இந்த பகுதியில சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக ரயில் தடம் புரண்டது. இந்த தடம் புரண்டதுல பாத்தீங்கன்னா ரயிலுடைய S4 கோச்சிலிருந்து S9 கோச் வரையிலான 6 பெட்டிகள் தடம் பெறுகிறது. இந்த தடம் பெறுவதை 3 பெட்டிகள் முற்றிலுமாக, அதாவது தரை மட்டத்திற்கு அந்த சக்கரங்கள் தலைக்குப்புற கவிழ்ந்தது என்று கூட சொல்லலாம். இந்த மாதிரியான விபத்துல இப்போ பாத்தீங்கன்னா 5 பேர் காயமடைந்திருப்பதாகவும், அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த ரயில் விபத்து குறித்து என்ன காரணத்துக்காக இந்த ரயில் தடம் புரண்டது என்பது குறித்து தற்போது உயர்மட்ட அளவிலான ரயில்வே துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிகாலை 4:35க்கு ஏற்பட்ட இந்த ரயில் விபத்து காரணமாக அதில் பயணித்த பயணிகள், அதாவது பெங்களூரு செல்லக்கூடிய பயணிகள் வேற வழி இல்லாம அந்த ரயில் தண்டவாளத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, இதில் உயிர் பிழைத்த, அதாவது தப்பித்த இந்த இடிபாடுகள் சிக்கியவர்கள் பெரும்பாலானோர் அவர்களாகவே வெளியே எழுந்து தற்போது அந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்ற பெங்களூரு சென்ற பேருந்துகளில் பயணிச்சிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களுக்கு தகவல், அதாவது இந்த விபத்து ஏற்பட்ட உடனடியாக கண்ட்ரோல் ரூம், அதாவது ரயில்வே கண்ட்ரோல் ரூமுக்கும் காவல்துறையோட கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் தெரிவித்திருக்காங்க. தகவல் தெரிவித்த அடுத்த நிமிடமே வாணியம்பாடியிலிருந்து டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினரும் திருப்பத்தூர்ல டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினரும் சம்பவ இடத்துக்கு போயிட்டு மீட்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா இந்த மீட்பு பணிக்கு முன்னதாகவே 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த ஈடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டிருக்காங்க. அதாவது சிக்கியவர்கள் என்ற அந்த பெட்டி கவிழ்ந்த காரணத்தினால் அந்த அவர்கள் வெளியே வரக்கூடிய அந்த வழி பாதை அடைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இவர்கள் மீட்கப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களையும் மீட்டு தற்போது காவல்துறையினர் அவங்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது சம்பவ இடத்தில் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் முழு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். இந்த விபத்திற்கு காரணம் என்ன, இந்த விபத்திற்கு வேற ஏதாவது சதி செய்யல அப்படிங்கிற கோணத்துல விசாரணை பண்ணிருக்கிறத நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த விபத்து நடந்த ஒரு அரை மணி நேரத்துல சம்பவ இடத்துல மீட்பு அதாவது தண்டவாளத்திலிருந்து ரயிலை மீட்கக்கூடிய அந்த வாகனங்கள் ஜோலார்பேட்டையிலிருந்து 2 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது அங்க இருக்கக்கூடிய மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த ரயில் விபத்து தடம் புரண்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 2 ரயில்கள் காலதாமதம் ஆயிருக்கிறதா ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ரேணிகுண்டால இருந்து பெங்களூர் போகக்கூடிய ரயில் காலதாமதம் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்நிலையில சென்னையில இருக்கக்கூடிய, அதாவது சதன் ரயில்வே உடைய PRO செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் டோல் ஃப்ரீ நம்பர் வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்த ரயிலில் பயணித்தவர்கள் குறித்து விவரங்களை சேகரிப்பதற்காக பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக டோல் ஃப்ரீ எண்ணை வெளியிட்டிருக்காங்க.